தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம். ஆகாரமும் ஆச்சாரமும் யதார்த்தத்துடன் லட்சியத்தின் இசைவு. முதற் பகுதி. ஐடியல் விடாமல் பிராக்டிக்கலில் போனால்தான் இரண்டும் நிற்கும். முடிவாக நல்ல பக்குவம் ஏற்பட்டு எல்லாரும் ஐடியலுக்கு போவார்கள். ஐடியலையே சர்வத்திர ஜனங்களுக்கும் பிராக்டிக்கலாக்க பார்த்தால் ஐடியல் அடியோடு போய்விடுவதாகத்தான் ஆகும். சாத்விக ஆகாரம்தான் ஐடியல். மது மாம்சம் வேண்டாம் என்றுதான் இப்போதில்லாவிட்டாலும் முடிவில்லாவது ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று இதர ஜாதியினரும் உணரும்படியாக நம் தேசத்தில் ஆச்சாரங்கள் அமைந்து நடத்தப்பட்டிருக்கின்றன. வெஜிடேரியனிசம் என்ற ஐடியல் நம் தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட குலாச்சாரமாக மாத்திரம் இருப்பதாலேயே அதை பார்த்து சாஸ்திரத்தின் கம்பல்ஷன் இல்லாமல் தாங்களாக பிரியப்பட்டு வேறுவித குலாச்சாரம் உள்ளவர்களும் அதை எடுத்துக்கொண்டு ஐடியல் மேலும் பிராக்டிஸில் பரவுவதை பார்க்கிறோம். நாங்கள் 2 தலைமுறையாக சுத்த சைவமாய் இருக்கிறோம் என்று இதரர்கள் பெருமையோடு சொல்லிக்கொள்வதை கேட்கிறோம் என்றால் அதற்கு முந்தி அசைவமாயிருந்தவர்கள் தாங்களாகவே சைவ ஆகார நியமத்தில் மதிப்பு வைத்து மாறியிருக்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். இன்னும் சில பேர் வீட்டில் அந்நிய பதார்த்தம் சாப்பிடுவார்கள், ஆனால் நம்ம கிட்டையே அந்த வாடை வரக்கூடாது என்று பெருமைப்பட்டு கொள்ளும் போது எப்படி ஒரு ஐடியலை சிலருக்கு மட்டும் விதியாக வைக்கிற போது அது மற்றவர்களில் சிலரையும் அந்தப்படி தாங்களாக இஷ்டப்பட்டு செய்ய என்கரேஜ் பண்ணுகிறது என்று தெரிகிறது. எதை பற்றியுமே சொல்வது ஜாஸ்தியாகிவிட்டால் அப்புறம் செய்வது அந்த அளவுக்கு குறைந்து கொண்டுதான் வருகிறது. செய்யாததற்கு பதில் சொல்லி தீர்த்து விடுகிற மாதிரி வெறும் பேச்சாயும் எழுத்தாயும் மட்டுமே எது காரியத்தில் நடக்க வேண்டுமோ அது நின்று விடுகிறது. காந்தி யுகத்திலிருந்து அஹிம்சை, நான் வயலன்ஸ் என்று ஓயாமல் பேச்சாயிருந்தாலும் இப்போதுதான் எல்லாவித ஹிம்சைகளும் தேசத்தில் ஜாஸ்தியாகி கொண்டு வந்திருக்கிறது. தலைமுறை தலைமுறையாக வெஜிடேரியனிசமே பின்பற்றி வந்த பிராமண பசங்கள் கூட இதர பதார்த்தம் சாப்பிடுவதான அநியாயம் இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறது. பௌத்தத்தில் ஆதியில் இப்படித்தான் மனஸ், வாக்கு, காயம் மூன்றாலும் யாரும் எந்த உயிருக்கும் ஹிம்சை விளைவிக்க கூடாது என்று பொது ஜனங்கள் எல்லோருக்கும் நிறைய சொல்லி வந்தார்கள். அஹிம்சை கொள்கை, டாக்ட்ரின் ஆஃப் நான் வயலன்ஸ், சொல்லி கேட்க நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் சர்வஜன சாத்தியமாக நடைமுறைக்கு வருமா என்பதுதான் கேள்வி. பிற்பாடு பௌத்தம் விரிவாயும் ஆழமாயும் பரவின சீனா, ஜப்பான் முதலான தேசங்களில்தான் நம் தேசத்து மாம்ச போஜனக்காரர்கள் கூட நிஷித்தம் என்று ஒதுக்குகிற தவளை, பாம்பு முதலானது உள்பட எல்லா பிராணிகளையும் ஜனங்கள் பிடித்து தின்று கொண்டிருக்கிறார்கள். கசாப்பு கடைக்கு போவதில் ஏதோ 100 பங்கு யாகத்தில் பலியானதற்கு ஐயையோ அக்கிரமம் பண்ணுகிறார்களே என்று புத்தர் அழுதார், வைத்தார். லோக க்ஷேமார்த்தமாக சில சக்திகளை பிரீத்தி பண்ணவே யஜ்ஞம் என்று அவருக்கு புரிய வைக்க அந்த நாளில் யாருமில்லை போல் இருக்கிறது. அவர் கண்டனம் செய்த யஜ்ஞ பிராமணால் வம்ச பரம்பரையாக வெஜிடேரியன்களாக இருந்து வருவது பிரத்யக்ஷம். அவருடைய ஃபாலோயர்ஸில் பின்பற்றுபவர்களில் வெளி தேச பிக்ஷுக்கள் உள்பட மாம்சத்திலும் ரொம்பவும் நிகிருஷ்டத்தை, கீழானதை போஜனம் பண்ணுவதும் பிரத்யக்ஷம். இதிலே ஒரு வேடிக்கை சொல்கிறேன். வெளி தேசத்தில் பௌத்தம் பரவின பிறகுதான் என்றில்லை, நம் தேசத்திலேயே எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் அஹிம்சா தர்மம் என்று புத்தர் பண்ணியதில் அந்த மதஸ்தர்கள் எல்லோரும் நேர்மாறாகத்தான் அசைவ போஜனம் செய்ய ஆரம்பித்தார்கள். பிராமணனை தவிர இதரர்களுக்கெல்லாம் மாம்ச போஜனத்தை அனுமதித்திருக்கிற நமது மதத்தில் சந்நியாசிகள் கண்டிப்பாக வெஜிடேரியன்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று விதித்து அப்படியே ஸ்ட்ரிக்டாக பின்பற்றப்படுவதாய் இருக்க சர்வ ஜனங்களுமே பரிபூர்ண அஹிம்சா தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்ற பௌத்தத்திலோ அந்த மதத்தை சேர்ந்த சந்நியாசிகளான பிக்ஷுக்கள் கூட மாம்ச போஜனம் செய்வதாக ஆகிவிட்டது.
இது இன்றைக்கு ஏற்பட்ட விஷயம் இல்லை. 1300 வருஷத்துக்கு முந்தி மகேந்திர பல்லவன் எழுதின மத்த விலாச பிரஹசனம் என்ற ஹாஸ்ய நாடகத்திலேயே பிரஹசனம் என்பதை ஃபார்ஸ் சட்டையர் என்று சொல்லலாம். இதை கேலியாக சொல்லியிருக்கிறான். ஆனால் ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கிறான். அந்த டிராமாவிலே ஒரு காபாலிகன் பிச்சை வாங்குகிற கபாலம் காணாமல் போய்விடுகிறது. அது எங்கே போயிருக்கும் என்று யோசிக்கிற போது அந்த கபாலத்திலே பக்குவம் பண்ணின மாம்சம் இருந்ததல்லவா, அதனால் அதை ஒன்று ஏதாவது நாய் இழுத்து கொண்டு போயிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் எவனாவது புத்த பிக்ஷு அமுக்கி கொண்டு போயிருப்பான் என்று காபாலிகன் சொல்வதாக வருகிறது. அப்புறம் அந்த நாடகத்தில் ஒரு புத்த பிக்ஷுவே வருகிறார். அவரும் தனக்குத்தானே சந்தோஷமாக பேசிக்கொள்கிற போது தனதாசன் என்கிற வியாபாரிதான் எனக்கு எவ்வளவு நல்ல பிக்ஷை செய்து வைத்தான், எத்தனை ருச்சியும் வாசனையும் வர்ண விசித்திரமுமான மத்ஸ்ய மாம்சங்களை ஆகாரமாக போட்டான் என்று சொல்லிக் கொள்வதாக வருகிறது. பௌத்தர்கள் காஞ்சிபுரத்தில் நிறைய வாசம் பண்ணிய காலத்திலேயே அங்கே இருந்தே ஆண்டு கொண்டிருந்த ராஜா இப்படி ஒரு டிராமாவில் எழுதுகிறான் என்பதிலிருந்து அது அப்போதிருந்த வழக்கத்தையே படம் பிடித்து காட்டுகிறது என்றுதானே அர்த்தம். அஹிம்சையை பௌத்தர்கள் போல பெரிசாக பிரகடனம் பண்ணாத நம் மதத்தில் சந்நியாசிகள் சொப்பனத்தில் கூட மாம்சத்தை நினைக்க முடியாத போது எல்லோருக்கும் அஹிம்சா தர்மம் என்று வானளாவ சொன்ன அந்த மதக்காரர்களில் சந்நியாசிகள் கூட இப்படி இருந்தால் இந்துக்கள் சும்மா இருப்பார்களா? இதை பற்றி அவர்களை கேட்டு பரிகாசம் பண்ணாமல் இருப்பார்களா? அஹிம்சை என்கிறீர்கள், ஆனால் இப்படி பண்ணுகிறீர்களே என்று கேட்டபோது அவர்கள், எங்கள் புத்தர் பிராணி வதை கூடாது என்றுதான் சொல்லியிருக்கிறார், ஆகாரத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை, நாங்கள் அவர் சொன்னபடிதான் செய்கிறோம், நாங்களாக எந்த பிராணியையும் கொல்வதில்லை, எவனோ குருவிக்காரன் வேடன் கசாப்பு கடைக்காரன் கொன்று விற்பதைத்தான் வாங்கி தின்கிறோம், அதனால் எங்களுக்கு ஜீவஹிம்சை தோஷம் இல்லை என்று சாமர்த்தியமாக சொல்வார்களாம். இவர்களை நினைத்து கொண்டுதான் திருவள்ளுவர் ஒரு குறள் பண்ணியிருக்கிறார் என்று தோன்றுகிறது. திணற் பொருட்டால் கொல்லாதுலகு எனின் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். திருக்குறள் 256. ஏதோ கசாப்பு கடைக்காரன் மாம்சத்தை விற்கிறானே, அவன் பிழைப்பு நடத்திவிட்டு போகட்டும் என்றுதான் தாங்கள் அதை வாங்கி சாப்பிடுகிற மாதிரி சொல்லி அல்லவா இந்த பௌத்தர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இதுவா நிஜம்? அவன் கொன்று விட்டானே என்கிறதற்காகவா இவர்கள் தின்கிறார்கள்? இவர்கள் தின்கிறார்கள் என்பதற்காகத்தானே அவன் கொல்கிறான் என்று திருவள்ளுவர் நினைத்திருப்பார் போல் இருக்கிறது. ஊன் தின்னுபவர்கள் இருப்பதால் தான் அதற்காக ஒருத்தன் பிராணிகளை அடித்து விலைக்கு விற்பது என்று ஏற்பட்டிருக்கிறது. ஊன் தின்னாதவர் இருந்தால் கசாப்பு கடையே தோன்றியிருக்காது என்ற கருத்தை வைத்தே ஒரு குறளை செய்து தம்முடைய உயர்ந்த நூலில் அதை சேர்த்து விட்டார். இவர்கள் அடித்து தின்னாவிட்டாலும் இவர்கள் தின்னுகிறார்கள் என்றேதான் இன்னொருத்தன் அடிப்பதால் அவன் பண்ணுகிற ஜீவஹிம்சை தோஷம் இவர்களைத்தான் சேரும் என்று சொல்லாமல் சொல்லிவிட்டார்.